ஹை வியூஸ், வெல்கம் டு தாதாஸ் இருக்கார். நான் உங்கள் தாதாபாய். அது நம்ம வளர்க்குற கோழி குஞ்சுகளுக்கு என்னென்ன தீனி கொடுக்கலாம், எப்படி ஆரோக்கியமாக வளர்க்கலாம், எப்படி சீக்கிரமாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆர்வம் தான். நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது வெளிநாட்டிலையா, வெளிநாட்டில் நம்ம எப்படி வீட்டில் கோழி வளர்க்குறோம், கோழி கூண்டை சுற்றி என்ன வச்சுருக்கிறோம், கோழிகளை நம்ம காலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு சேம் சுச்சுவேஷன் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் பண்ண முடிஞ்சுன்னா அது சேர்த்து பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னாக்கா நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா மற்றவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம போய் பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம ஓப்பனாக உங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதாவது நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இருக்கிற ஊரில் காலையில் மணி 6:30 மணி. ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு அடிக்கும். நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் இங்கே ஒரு 6:30 மணிக்கே வெயில் அடிக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான நல்ல ஒரு வெயிலாக இருக்கும். அதுதான் தரையில் உட்காந்துட்டு இப்படி வீடியோ போடுறோம், ஓகேவா? இங்கே நம்ம கூண்டு வச்சுருக்கோம். கூண்டு வீடியோவே நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒரு சின்னதாக ஒரு கூண்டு வச்சுருக்கிறேன். அது கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரேக் இருக்கும். ஒரு ரேக்கில் ஒரு சேவல் போட்டு வளர்க்குற மாதிரி செஞ்சு அப்படி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 கோழி குஞ்சு மட்டும் செத்து சரி ஓகே, நம்ம ஒரு 4-5 உருப்படி மட்டும் வீட்டில் வச்சுக்கலாம் டைம் பாஸுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அதை போட்டு வச்சுருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த கோழி குஞ்சுகளும் இருக்குதுங்க. ஒரு அனத்தில் பண்ணுறாங்க அது ஜாலியாக. பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த கோழி குஞ்சு இருக்குதுங்க. துருக்கி மிக்ஸ் பண்ண கோழி குஞ்சுகளும் வச்சுருக்கிறேன். ஒரு 4 நாள் விட போதும், அதிகமாக இருந்தாக்கா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் விட மட்டும் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு ஏன்னா இப்போ வெயில் அதிகமாகிடும். வெயில் அதிகமாகிடுச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும், பராமரிக்க முடியாது, கோழி குஞ்சுலாம் தாங்காதுங்க. அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு மேலே வச்சுருப்பேன். இப்போ இந்த வெயில் கொஞ்சம் அந்த அதிகமாக சீசன் வந்துடுச்சுனாக்கா அப்படியே அழகாக 4 பேரையும் தூக்கின்னு போயிட்டு வீட்டு உள்ளார வச்சுருவோம். வீட்டு உள்ளார அழகாக போட்டுன்னு வச்சுங்க, ஏசி ரூமில் ஜாலியாக இருப்பாங்க. அப்படியே ஜில்லுன்ட்டு நம்ம எப்போல்லாம் ஏசி போட்டு இருக்கிறோமோ அப்போல்லாம் அவங்க ஏசி ரூமில் ஜாலியாக இருப்பாங்க. அப்போது காலையிலே நான் எந்திரிச்சு வந்த உடனே என்ன பண்ணுவோம், இந்த கோழி குஞ்சுகளை திறந்து விட்டுருவோம், ஓகேவா? திறந்து விட்ட உடனே அந்த கூண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி செடி, வெங்காய செடி, கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கிறேன். அது உள்ளே பூந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா போயிட்டு மண்ணெல்லாம் சீச்சி நோண்டி அது உள்ள இருக்கிற புழு பூச்சி வண்டு கிண்டு எல்லாத்தையும் பொறுக்கி பிடிச்சி வெள்ளாண்டி அடித்து தவிச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதுலேயே மண்ணையும் குளிச்சிடுவாங்க. காலையிலேயே முடிஞ்சிச்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நம்ம இங்கே இருக்கிற அந்த ரெடிமிக்ஸ் தீனி இருக்கும். ரெடிமிக்ஸ்னாக்கா அந்த தீனியில் என்ன இருக்குனாக்கா சோளம் இருக்கும், மக்காசோளம் இருக்கும், கம்பு இருக்கும், கேவுரு இருக்கும், கோதுமை இருக்கும், குண்டக்கடலை இருக்கும், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி அனைத்தையுமே போட்டு கலந்து ரெடி பண்ண ரெடிமிக்ஸ் தீனி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இதை கட்டுற மாதிரி இந்த டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்குவோம். டப்பாவில் போட்டு வச்சுக்கோமா. இதுதான் நம்ம போகிறது. இதை பாருங்க, எடுத்த உடனே தலையில் கிட்ட வர பாருங்க. இப்போ பாருங்கள் என்ன நடக்கும் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, எப்படி கையில் தீனி எடுத்து வந்தோன்னே பாருங்க கையில் வந்து பாருங்க. இதுதான் நம்ம கொடுப்போம். உள்ளே போய்ட்டு இதை பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கொடுப்போம். இதை எப்படி கொடுப்போம்னாக்கா இதை உடச்சிடுவோம். உடச்சி அதாவது என்ன பண்ணுவோம்னாக்கா உடச்சி பக்கத்தில் அந்த இது வச்சுருப்பான் உடக்கல். இந்த பாருங்க, நம்ம ஊர் மாதிரியே பித்தளையில் பாதாம் பிஸ்தெல்லாம் போட்டு இடித்து தயார் பண்ணுறதுக்குண்டான ஒரு இடுக்கியை நம்ம இங்கே வச்சுருப்போம். அதில் போட்டு இடித்து கொஞ்சம் அளவுக்கு பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு, தயிர், ஏதாச்சும் காய்கறி இதெல்லாம் நறுக்கி இதெல்லாமே கலந்து கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கலந்து வச்சு விட்டுருன்னு வச்சுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு சூப்பராக அப்படி சில்லுன்னு கூலாக அப்படியே அழகாக போயிட்டு அவங்க அந்த மூலையில் படுத்துக்குவாங்க ஜாலியாக. இது காலை உணவு ஒரு நாளைக்கு. அப்புறமா நான் டியூட்டி முடிஞ்சு மதியானம் வரும் வீட்டுக்கு சாப்பிடும்போது நான் சாப்பிட்றனோ இல்லையோ நேராக கோழி குஞ்சுக்கு தான் பார்ப்பேன். பாருங்க, இவங்க எல்லாமே அழகாக இங்கே உட்காந்துக்குவாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாமே அழகாக நம்மக்கிட்ட வருவாங்க, உட்காந்துக்குவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ நான் மதியானம் வரேன்னா, மதியானம் வந்த உடனே நான் சாப்பிட்றேன்னா இல்லையோ நேராக மெத்த மேலே கோழி குஞ்சு என்ன பண்ணுறேங்க, எப்படி இருக்குதுங்க, வெயில் தாங்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். தினசரி காலையிலேயே இதில் தண்ணியை பிடிச்சி உள்ளே வச்சுருவோம். ஃபுல்லாக வச்சுட்டோம்னாக்கா மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த தண்ணி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி அப்படியே இருக்கும், அதில் குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அப்போ சமீபத்தில் வரும்போது இந்த மாதிரி வாழைப்பழம், இது நம்ம ஊர் காசுக்கு ரொம்ப சீப்பு, ஆனால் வெளியூர் காசுக்கு ரொம்ப அதிகம், தங்கம் மாதிரி இது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்துட்டு அழகாக அந்த கோழி குஞ்சுகளுக்கு போட்டு விடுவோம். கோழி குஞ்சுங்களுக்கு போகிற தட்டு பார்த்தீங்களா,
தட்டு பார்த்தீங்களா? இந்த தட்டு பாருங்கள் எவ்வளோ டிசைன் அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த தட்டில் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி இதை பாருங்க பார்த்தீங்களா? இன்னும் வருவாங்க பாருங்க, எல்லோரும் வருவாங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். பார்த்துட்டே இருங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வாழைப்பழமோ இல்லை பப்ளி பழமோ என்ன பழம் இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேனோ எல்லாத்தையும் தான் பாருங்கள். அடுத்து வாங்க வாங்க மேலே வாங்க 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 எல்லாம் வாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்து வந்து என்ன பண்ணுவேன், வாழைப்பழம் ஒரு நாள் போடுவேன், தர்பூஸ் போடுவேன், பப்ளி பழம் போடுவேன். நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோமோ அதெல்லாமே எடுத்து வந்து இவங்களுக்கு போடுவேன். அதே மாதிரி மாதுளை பழம் எடுத்து வந்து போடுவேன், வெளியில் பழம் எடுத்து வந்து போடுவேன். அந்த மாதிரி எல்லாமே போடும்போது இவங்க அழகாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக புஷ்டியாக இருப்பாங்க. அவ்வளோதான், வச்சா கீழே அவங்க வந்து சாப்பிட்டுருப்பாங்க. இது ஒன்று ஆச்சுங்களா? இந்த மாதிரி பண்ணுறதுனால கோழி குஞ்சு நல்லா ஊட்டமாக வளரும், நல்லா சுறுசுறுப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோழி குஞ்சியில் இருக்கா பார்த்தீங்களா? இவர் வந்து குட்டி குஞ்சான், இவர் தான் குட்டி குஞ்சான். இவரை திறந்து விட்டோம்னா எல்லா சேட்டையும் பண்ணுவார். ஓடுவார், எங்கே பார்த்தாலும் பூருவார், நேராக வந்து நம்ம மேலே ஏறுவார், தோல் ஏறுவார், எல்லா சேட்டையும் பண்ணுவார் அவர். வாழைப்பழம் போட்டு கை கழுவி வச்சா கொஞ்ச நேரத்தில் அங்கே வாழைப்பழத்தை காணாத போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி நமக்கு காலையிலே எழுந்திரிச்சு வந்தோடனே ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ், மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸு. அப்படி நம்ம காலை பொழுது வந்து அனுப்பி பொழுது ஜாலியாக போயிடும். ஓகேப்பா, ஆஹா பரவாயில்ல, நமக்கு இன்னைக்கு பொழுது வந்து சந்தோஷமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போது இந்த மாதிரிலாம் நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு பராமரிக்கணும். இதுதான் வந்து பராமரிக்கும் முறை அப்படின்னு சொல்கிறது. இது வரைக்கும் இந்த விலங்கு அதிகபட்சம் வந்து 1 மாதம் 1.5 மாதம் விலங்குக்குள்ளே தான் இருக்குதுங்க. இது வரைக்கும் நான் எந்த சொட்டு மருந்தும் போடலை, எந்த ஊசியும் போடலை, எந்த ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே போடலை. அப்படியே இயற்கையாக வளர்ந்துட்டுருக்குறாங்க. இவங்க மண் குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கூண்டுள்ளார தனியாக ஒரு ட்ரே வச்சுருவோம். இதை பாருங்க, இந்த ட்ரேயில் ஃபுல்லாக மண் கொட்டி உள்ளே வச்சுருவான், கொஞ்சோண்டு தண்ணியை விட்டுடுவான். அதில் அவங்க அழகாக மண் குளிச்சிக்கிட்டு ஜாலியாக உள்ளே இருப்பாங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எனக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்கள திறந்து விட்டோன்னாக்கா இவங்க வருவாங்க, விளையாடுவாங்க, செடிகளெல்லாம் பூந்து நம்ம என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கிறோமோ அதில் இருக்கிற பூ பிஞ்சு எல்லாத்தையும் பிச்சு கிண்டாங்களையும் விளையாடிட்டு அப்படியே போயிடுவாங்க. பார்த்தீங்களா? நம்மளையும் நான் ரசித்து மேலே ஏறி நல்லா பட்டையை போட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தினசரி பார்க்குறோம். ஏன்னாக்கா நமக்கு வந்து கோழி வளர்க்க பிடிச்சிருக்குது, அதனால் நம்ம வந்து தினசரி பார்க்குறோம். இதுதான் நடக்கும். காலையிலே எழுந்திரிச்சோன்னாக்கா இவங்க நம்மக்கிட்ட வந்து விளாட்றதும் நம்ம அவங்களோட விளாட்றதும் அப்படியே ஜாலியாக அந்த நாட்டத்தோட நாறிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுடைய பொழுதுபோக்கு இந்த கோழி குஞ்சு வளர்க்குறது, இதுங்களை வளர்த்து ஆளாக்கி இதை ஓரளவுக்கு ஸ்டேஜ் பட்டா சைஸ் ஆக்கி அப்புறம் இதுங்களை கொண்டு போய் அப்படிலாம் பார்த்து ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் ஓகேவா, எல்லா விஷயத்துக்கும் 10 பொருத்தமாக பக்கா இருக்குது, எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். இதோடைய அப்பனை வந்து நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அது என்ன பண்ணுனாக்கா ரொம்ப நல்லாவே பார்க்கக்கூடிய ஒரு சேவல். கிராஸ் எல்லாம் மாட்டினாக்கா காலுக்கிட்ட வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சேவலுடைய பிள்ளைங்க தான் இதுங்க ரெண்டும். இது வந்து வேறு, இது வந்து கனவையும் துருக்கியும் மிக்ஸ் பண்ண விடைங்க தான் இந்த 2 விடைங்க. ஓகேவா? இது வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது. இங்கே நம்ம வீட்டில் காலையில் இருந்து சொன்னேன். இது இல்லாமல் தனியாக வேறு இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு அது உள்ளார கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே சேவலுங்களும் ஒரு 7-8 பொட்டை கோழிகளும் அதுங்களை இருக்கிற விடைங்க அப்படி இப்படி எல்லாமே கலந்து காட்டி அப்படி ஒரு ஷெட்டில் வந்து இருக்கும். அங்கே போய்ட்டோன்னா அதை நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுறோம் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வந்து இந்த மாதிரி கவனிச்சோம்னா தான் கோழி குஞ்சுங்க நல்லா ஊட்டமாக வளரும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், இந்த நோய் நொடியும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. இதில் வந்து சிக்கன் பக்கம் வந்துடுவோம். ஓகே, அப்படி வந்துடுவோம். அப்போது இந்த மாதிரி கோழிகளோட சந்தோஷமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதாவது வெளிநாட்டில் வந்து நம்ம தனியாக வீடு எடுத்து வீட்டு மேலே கூண்டு வச்சு செடியெல்லாம் வச்சு அதில் கோழி குஞ்சுங்களாம் வச்சு அது நமக்கு பிடிச்ச மாதிரி வெப்பூர் சேவல் கோழிகளை வளர்க்குறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? தூங்கி எந்திரிச்சு உட்காந்து ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். தூங்கி எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டு இதுதான் நம்மளுக்கு வேலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பு, உடைச்ச கம்பு, கோதுமை, உடைச்ச கோதுமை, சோளம், உடைச்ச சோளம், கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை, உடைச்ச கொண்டக்கடலை, இப்போ இதெல்லாமே வந்து உடைச்சது தான். இதில் வந்து நீங்கள் கார அரிசி இருக்கு இல்லையா, நம்ம ஒரு கார அரிசி உடைச்ச அரிசி இருந்துச்சுன்னா அதையும் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 7-8 விதமான ஒரு
சாப்பாடு நீங்கள் சேர்த்து உடச்சி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து இது ரெடிமிக்ஸ் வந்து இது வந்து இது எல்லாமே போட்டு அரைச்சி வந்திருக்கிற ஒரு விஷயம் இது. ஆனால் நம்ம ஊரில் வந்து தெரியல, நம்ம ரெடிமிக்ஸ்னு வாங்க வெது ஸ்டார்டர் சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. அது வந்து போகிறது வந்து டேரெக்டாக பிராய்லர் கோழிக்கு போடுற ஃபுட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்ககிட்ட வளர்க்குற வெப்போர் கோழிங்க வந்து ஆரோக்கியமாக வளரும், சீக்கிரமாக வளரும். எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஆரோக்கியமாக வளருதோ அதை விட சீக்கிரமாக சீக்கு வந்து போய் சேர்ந்துடும். புரியுதுங்களா? ஏன்னாக்கா அவங்க பிராய்லருக்கு உண்டான கோழிக்கு தீனி தான் உண்டு பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வளர்க்குற கோழிகளை வைக்கும்போது பிராய்லர் கோழிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனைத்துமே அந்த ஃபுட்டில் இருக்கும். அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால இவங்களுக்கு அந்த அனைத்துமே வந்து சீக்கிரமாக மூளை சந்தை விடுறது, வெயிட் ஏறுறது, சீக்கிரமாக பெருசாகிறது, அந்த விஷயம் எல்லாம் வரும், கறியெல்லாம் அதிகமாகும். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் அதே தீனி கண்டினியூ பண்ணிங்கனாக்கா எப்படி பிராய்லர் கோழிக்கு அதிகபட்சமே வந்து 3 மாதம் தான் உயிர். அதுக்கப்புறம் வந்து உயிரும் கிடையாது, அது மேலே இருக்கிற இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அதனால் அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க சாப்பிட்டு தேவையான உடம்பு ஒரு கோழி வந்து 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் வரும். அப்புறமா சாப்பிட்ருவோம், காலி முடிஞ்சிடும், வேறு காதுக்கு முடிஞ்சிடும் அவங்களுக்கு. ஆனால் நம்ம வளர்க்குற வெப்பர் கோழி அப்படி கிடையாது. ஒரு வேலையை வளர்க்குறோம்னாக்கா குறைஞ்சது 10 வருஷமாச்சும் வளர்ப்போம். இப்போ அந்த 10 வருஷம் வளர்க்குற கோழிக்கு கொடுக்க வேண்டிய தீனி வந்து நான் சொல்கிறத கொடுங்க. இல்லை உங்கள் கோழி வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் வளர்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் விற்கிற அந்த ஸ்டார்டர் தீனி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் கோழியும் பிராய்லர் கோழிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். அது சைஸ் ரவுண்ட் இருக்கும், இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அது வெயிட் ஒரு 3 கிலோ இருக்கும், இது வெயிட் ஒரு 6 கிலோ இருக்கும். இன்னொன்று நமக்கு நம்மளுடைய என்ன பர்பஸுக்கு நம்ம வளர்க்குறோமோ அந்த பர்பஸுக்கு வந்து வராது. நம்ம பார்க்க முடியாது, டப்னி பார்க்க முடியாது, நம்ம விஷயத்துக்கு கையில் எடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் ஓட்ட முடியாது, கொஞ்ச நேரம் அது பறக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதனால தான் வந்து ரெடிமேட் தீனி கொடுக்கறத விட இந்த மாதிரி தானியங்களை அரைச்சி உடச்சி நீங்களே வச்சு நீங்கள் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை அழகாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி அப்படி தெளித்து அப்படியே பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த உடஞ்சிருக்கிற அந்த தானியமும் ஊறிடும். வேலைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். சாப்பிட்டாக்கா சீக்கிரமாக செரிமானமாகவும் நல்ல புஷ்டியாகவும் ஊட்டமாக ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கும். பார்த்துங்களா? மற்றபடி ஸ்டார்டர் அது இது வைக்கிறதோ வைக்காததோ உங்களுடைய விருப்பம். ஏன்னா சில பேர் வியாபாரத்துக்கு சீக்கிரமாக வளர்த்து ப்ரீட் பண்ணி அழகாக விற்கணும், காசாகணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம ஒரு நாட்டுக்கோழி பிடிக்கும் போது எப்படி ஒரு ஃபிட்டாக இருக்குமோ, பிராய்லர் கோழி பிடிக்கும் போது எப்படி போந்த மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி வெப்பர் கோழி பிடிக்கும் போது எப்படி நம்ம நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்குமோ தெரிஞ்சிடும் நமக்கு. பார்த்தீங்களா? காலையிலே எழுந்திரிச்சு கையில் பட்டையை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இவங்க பண்ணுற சேட்டை இதுதான். இருந்தாலும் நம்ம அதுங்களை நம்ம வெட்டுறதில்லை, ஓட்டுறதில்லை, அப்படியே உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வளர்க்குற கோழிங்களுக்கு இந்த மாதிரி பாசத்தோடு வளர்த்திங்கனாக்கா நம்ம வளர்க்குற கோழிங்களும் அதே மாதிரி நம்ம கூட பாசமாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த கோழி குஞ்சுங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ஒரு மைனஸ் என்னன்னாக்கா வயிற்றுப்புழு வந்துடும். இந்த வயிற்றுப்புழு வந்துடுச்சுனாக்கா வந்து வயிற்றுப்புழு கில் பண்ண முடியாது. சின்ன கோழிங்களுக்கு வயிற்றுப்புழு வந்துச்சுனாக்கா நம்ம எப்படி கில் பண்ண முடியும்? மருந்து போட முடியாது. கோழி குஞ்சுங்களுக்கு வயிற்றுல இருக்கிற புழு சாவதோ இல்லையோ கோழிகள் சேர்ந்து செத்துரும். அப்படி இல்லைன்னா கூட அதுங்க சாப்பிட்டு அந்த மருந்து அதுக்கு எஃபெக்ட் ஆகி கொஞ்சமாக நாளடைவில் அதுக்கப்புறமா அந்த கோழியுடைய உடம்புல இருந்து மாரில் இருக்கிற அந்த ஒரு நுரையீரலாம் அங்கே பாதிச்சு அதுவும் போய் சேர்ந்துடும். அதனால் கோழி குஞ்சுங்களுக்கு சொட்டு மருந்து, பூச்சி மருந்து எதுவுமே போடாதீங்க. சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற கோழிங்களுக்கு இல்லை டல்லாக இருக்குது, நரங்கி போன மாதிரி இருக்குது, சரியான வளர்ச்சி இல்லை, ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு அதில் இந்த ஆமணுக்கு எண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த விளக்கெண்ணெயை வாங்கி அந்த வெங்காயத்தில் போட்டு கலந்து அழகாக, அதாவது நீங்கள் வைக்கும் போது நீங்கள் கரெக்டாக ஒரு ஐடியாவோட வைக்கணும். காலையிலே எடுத்துகிட்டு வரீங்களா, கூண்டில் தீனி இருக்கான்னு பார்க்கணும், கோழி வயிற்றுல தீனி இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா, சூப்பர். அப்படியே அந்த தண்ணியை எடுத்துடணும், வெளியில் இருக்கிற மிச்ச மீதி தீனியை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த உள்ளே இருக்கிற தீனியெல்லாம் வந்து செரிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் அந்த விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்களா, அதை எடுத்து வந்து உள்ளே வச்சிட்டிங்கன்னா சும்மா பசியில் கவார் அழகாக சாப்பிட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்படியே பிளேட்டை க்ளீன் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு புழு இருக்கா இல்லையா. புழுவில் பிச்சு பிடிங்கின்னு ஐயோ என்னை விட்டுக்கடா சாமி, நான் இனிமேல் இந்த ஏரியா பக்கமாக வரமாட்டேன்னு சொல்லாமல் வெளியே வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ தண்ணி மட்டும் வச்சா போதும். கூண்டலில் தண்ணி எந்த அளவுக்கு குடிக்குதோ உள்ளுங்க அழுக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு பின்னாடி வழியாக எல்லாம் ஃப்ரீயாக வெளியே வந்துடுவாங்க. கோழியும் ஃப்ரீ ஆகிடும், அப்படி குடலும் சுத்தமாகிடும், உள்ள பூச்சி கீச்சி இருந்தாலெல்லாம் பிச்சுட்டே வெளியே வந்துடும். அப்போ நமக்கு எது பெஸ்ட்டோ அது நீங்கள் முடிவு பண்ணி போடுங்க.
இந்த பூச்சியை மட்டும்தான் நம்ம வந்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்கனாலே ஒரு அதாவது இப்போ விலைங்க இருக்குது கரெக்டாக ஒரு 1.5 மாதம் சைஸில் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அதாவது அந்த வெங்காயமும் விளக்கெண்ணையும் வச்சிங்கன்னா 1.5 மாதத்துக்கு அப்புறமா அதோடைய வளர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம எவ்வளோ தீனி போட்டாலும் அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து புழு வந்துடும். புழு வந்துடுச்சுன்னா எவ்வளோ தீனியை சாப்பிட்றதோ அதை அப்படியே வந்து அந்த புழு சாப்பிடும். புழு வந்து பெருக்கமாயிடும். அதனால வந்து புழு மட்டும்தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களா வளர்ச்சி வந்து நல்லா குரோத் சூப்பராக இருக்கும். இதுதான் நீங்கள் பண்ணணும். இல்லைண்ணா வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கோழி குஞ்சுங்களை காலையில் தீனி வைக்காமல் நல்ல ஒரு பழுத்த பப்பாளி பழத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அறுத்து அதாவது ஒரு 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 பத்தியாக போட்டு அப்படியே ஒரு 2-3 பத்தையை மட்டும் பீஸ் ஆக்கிட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா பப்பாளி பழத்தை அப்படியே ஹல்வா சாப்பிட்ற மாதிரி அழகாக சாப்பிட்டு அந்த தட்டையை க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் அந்த பப்பாளி பழம் உள்ளே போய் உள்ளே இருக்கிற வட்டைக்கிட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி வெளியே தள்ளிடும். அதனால் புழு நீக்கிறதுக்கு தான் முக்கியமான விஷயம். புழு நீக்கிறதுக்கு இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும். நிறைய விஷயம் இருக்குது புழு நீக்கிறதுக்கு. அதாவது சின்ன கோழிங்களுக்கு, பெரிய கோழிங்களுக்கு, பெரிய கோழிங்களுக்கு, முட்டை ஒரு கோழிங்களுக்கு, இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து புழு நீக்கம் பண்ணுறது டிசைனாக இருக்குது. புரியுங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே விதம் வந்து செட் ஆகாது, வித்தியாசமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வளர்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களுடைய கோழி குஞ்சுங்களை நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம என்ன தான் தெளிவான விளக்கமாக சொன்னாலும் காமிச்சு பண்ணாலும் அதுலேயும் நம்ம நண்பர்களுக்கு வந்து டவுட் வந்துடும், அண்ணா இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ விம்ரால் டானிக் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த விம்ரால் டானிக்கை தண்ணியில் கலந்து வச்சு விட்டு ஒரே ஒரு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வச்சு விட்டிங்கன்னா அதை குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். போட்டுங்களா? அதனால் நம்ம வளர்க்குற கோழி குஞ்சுங்க வளர்க்கும் போது அதாவது சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போதே அதுங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக நம்ம வளர்த்துட்டோம்னா அதாவது நம்ம ஒரு 3 மாதம் மெனக்கட்டு அதுங்களை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னாலே அதுக்கப்புறமா அது வந்து 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கு எப்போவுமே அது உடம்புல இருக்கும். அந்த விஷயத்தோட வளர்ந்துட்டு நல்லா ஒரு ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கும். புரியுங்களா? அதுக்கு அதாவது அந்த ஒரு 1.5 மாதத்துல நீங்கள் வெங்காயம் வச்சுருங்களா, ஓகே, அடுத்து 1.5 மாதம் சேர்த்திங்கன்னா 3 மாதம் ஆகிடும், 90 நாள் ஆகிடும். அப்போ இந்த 90 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ராணிக்கட்டு ஊசி வந்து போடணும். அதாவது 45 நாள்லேயே போடலான்னு சொல்லுவாங்க. 45 நாளில் நீங்கள் போடுறதை விட 90 நாள் 3 மாதம் விடையானதுக்கப்புறமா கரெக்டாக 1/2 ml 0.5 ராணிக்கட்டு ஊசி மட்டும் ரக்கைக்குள்ளார அழகாக போட்டு விட்டிங்கன்னா அதுவே போதுமான விஷயம். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் கரெக்டாக 1.5 மாதத்துக்கு ஒரு வெங்காயம் பூச்சி மருந்து அதாவது பப்பாளி பழம் அடுத்து 1.5 மாதம் சேர்த்திங்கன்னா 3 மாதம் ஆகிடும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து தடுப்பு ஊசி ராணிக்கட்டு ஊசி போட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு போட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத இந்த சீக்கு நோயெல்லாம் வந்து தவிர்க்க முடியும். இதில் தவிர்க்க முடியாத சீக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் நாள் அதிகமாகி ஸ்டோக் வரும். ஓகேவா? ஸ்டோக் வந்து காலை எடுத்துக்கும், கோழி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காலை எடுத்துக்கும், ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் தீனி தின்ன முடியாது, வீட் போயிடும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை பார்த்து ரெடி பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு முட்டை ஓட்டுற கோழி என்ன ஆச்சுனாக்கா கழுத்து வாராகி இப்படி உள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நம்ம பொதுவாக எல்லாருமே என்ன சொல்கிறதுனாக்கா நிரோபின் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு தேவையான கரெக்டான ஒரு மருந்து போட்டு 3 நாளில் அந்த கோழி வந்து ரெடி ஆகி நார்மலாக இப்பயும் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கோழிக்கு வந்து 12 to 13 வயசு இருக்கும். இன்னைக்கு முட்டை விடாதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். முட்டை விட்டா போதுமே, தங்க முட்டை வர வாத்து மாதிரி ஒரே ஒரு முட்டை விடாதா அப்படின்றது பத்திரமா வச்சுருக்கோம். அந்த மாதிரி கோழிங்களை பராமரிக்கிறதுல தான் இருக்குது நம்ம வளர்க்குற கோழிங்களை எல்லாமே. ஓகேவா? அதனால் இப்போ நீங்கள் ஒரு 3 மாதம் ஊசி போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு ஒன்றுமே ஊசி தடுப்பூசி எதுவுமே போட தேவையில்ல. அடுத்த 3 மாதம் அதாவது 6 மாதத்துக்கு நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ராணிக்கட்டு ஊசி போட்டிங்கனாலே வந்து சூப்பராகிடும். அந்த அதாவது இந்த டே 1ல் இருந்து சேவலோ பட்டாவோ கூவுற வரைக்கும் நீங்கள் பராமரிப்பு கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்லி வந்து அதுவே ஹெல்த்தியாக சூப்பராகிடும். ஆனால் நீங்கள் இந்த 6-7 மாதம் வரைக்கும் வளர்க்கும் போது அதுக்கு தேவையான அனைத்து விதமான தானியங்களை கொடுத்து ஆரோக்கியமாக வளர்த்திங்கன்னா வளர்கிற விடங்களும் நல்லா வளரும். வளர்ந்ததுக்கப்புறமா அதோடைய உடல் அதாவது நமக்கு தேவை உடலுடைய ஃபிட்னஸ்ஸு, போன் வெயிட்டு, இந்த முள் வளராமல் இருக்கிறது, இந்த பிசிறு ரெக்கை வர்றது, களத்துக்கு போய் பறக்கும்போது கவுல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர்றது வந்து தவிர்க்கலாம். பார்த்தீங்களா? இது எதுவுமே இல்லாமல் சில பேர் வளர்க்குறதுனால தான் கவுல் போகிறது, முள் உடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வரும். அப்போது நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வளர்க்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது. நிறைய பேர் நான்லாம் வந்து ஒரு சின்ன விடை அதாவது பொறிச்சு 3-4 விடையை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து இந்த கைத்தீனி அதாவது உடச்சி அரிசி இருக்கு, இந்த உடஞ்சி அந்த கோதுமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா நான் வீட்டில் வந்து ஃபைட்டர் மீன் வளர்க்குற ஆளுங்க, இப்போ வீட்டில் ஃபுல்லாக பாட்டில் அடிக்க வச்சுருப்பேன். அந்த ஃபைட்டர் மீன்களுக்கு என்ன தீனி போடுவேன்னாக்கா உடச்ச கோதுமை விற்கும், இந்த கோதுமை ரவைன்னு சொல்லிட்டு விற்கும்.
அதை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து ஒரு 3 பீஸ் எல்லா மீனுக்கும் போடுவாங்க. மற்றவங்கள்ட்ட இருக்கிற மீனை விட ஏன் இருக்கிற மீன் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். நல்ல சைஸ்லாம் நல்லா ஒரு மொட்டதனமாகவும் இருக்கும். அப்போது அதே தீனியை வந்து நான் அந்த கோழி குஞ்சுகளுக்கு போட்டு வளர்த்து அது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா மாதுளப்பழம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாதுளப்பழம் மட்டுமே அவர் கொடுத்து வளர்ப்பார். நல்லா சாப்பிடும். மாதுளப்பழம் கொடுத்தா மட்டுமே அவர் அருமையாக சாப்பிடுவார். டெய்லி மாதுளப்பழம், நம்ம வீட்டில் மாதுளப்பழம் மரம் இருக்கும். அப்போ மாதுளப்பழம் கொடுத்து அதை நல்லா வளர்த்து அது என்ன ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப சூப்பராக, அதாவது வெயில் வந்துடுச்சு, அதாவது கரெக்டாக என்ன ஆயிடுச்சுனாக்கா மாதுளப்பழம் கொடுத்து சாப்பிட நல்லா செவன்னு ஆயிடுச்சு. செவன் உடம்பா செவன் நல்லா ஃபிட்டாக சூப்பராக ஆயிடுச்சு. நல்ல ஒரு 6 மாதம் விடையை வந்து பட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் விடை வளர்ந்தா எப்படி இருந்தது அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டாக நல்லா சூப்பராக வளர்ந்துச்சு. அந்த பட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்துகிட்டு போயிடல, நம்ம வீட்டிலே வந்து பசங்க இருக்கானோ வந்து பார்க்குறானுங்க. அவன் எடுத்து வந்த சேவலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் கத்தில் 3-4 கிளம்ப இருந்த சேவல். சென்னையில் வந்து அதுக்கு பேர் வந்து பைபாஸ், சேவலுக்கு பேரே பைபாஸ். ஏன் பைபாஸ்னாக்கா அந்த அளவுக்கு மோசமாக கிளம்பார்ந்து நிறையா கும்மாங்குத்தெல்லாம் வாங்கி பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. அதனால அவருக்கு பேர் வந்து பைபாஸ்ன்னு வச்சு அந்த சேவல் எடுத்து வந்து நம்மக்கிட்ட வந்து வச்சு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இதை பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், அதாவது 2வது வாழைப்பழம் கொடுக்கும்போது பார்க்குறாங்களா, பார்க்கும்போது முள்ளோட பார்ப்போம். மொட்டையா முள்ளு இது எங்கே அடிக்க போகுது, பிரெட் சேவல் ஒத்தக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து பார்க்கும்போது அழகாக அந்த சேவலை நினச்சி பக்கில் 2 காலையுமே சேர்த்திங்க. பக்கில் வந்து அந்த மொட்டை முளை தான் கரெக்டாக வந்து பொத்துக்குச்சு, உள்ளே போயிடுச்சு. பசங்க வந்து கொஞ்சம் விஷமான விலங்கத்தனமான ஆளுங்க வச்சுங்களேன். என்ன பண்ணிட்டானுங்க, என்ன பண்ணாலும் தெரியல. அதை குத்துனோடனே நம்ம அதை கவனிக்காம விட்டோம். ஏன்னா மூஞ்சில் இதெல்லாம் பார்த்தா உள்ளுக்குள்ள முடிவுல இருக்கிறதுனால தெரியல. அது அப்படி இருக்க வந்து லட்டி வச்சு போச்சு. ஆனால் அந்த லட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அது பறந்துட்டு அப்படின்னு பார்த்தா பாருங்க, அந்த பைபாஸ்லாம் அந்த பேரோட வந்தார் இல்லையா, அந்த பைபாஸில் எப்படி பஸ்ஸு ஸ்பீடாக போகுமோ அந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டார் அவர். ஏன்னா பட்டா அந்த மாதிரி நெருப்பு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டா நம்ம கண்ணில் இருக்குது. சுத்தமாக நாட்டுறங்களை பெட்டை மாதிரில கிளி கொண்டையில் அருமையான கவுல் அமைப்பு போட்டுன்னு சுத்தமாக அப்படியே சூப்பராக செதுக்கி வச்ச சிலை மாதிரி அழகாக இருக்கும் அந்த பட்டா. ஒரே டப்னி தான் பார்த்தோம். அந்த பட்டாவை ஒரே டப்னி ஒரு 6 நிமிஷம் தான் பார்த்தோம். அந்த 6 நிமிஷம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம ஊரில் எவ்வளோ கோழி வளர்க்குற இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் அந்த நியூஸ் போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த பட்டா அடிச்சுட்டு சண்டை போட்டு ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக அப்படி பில்டப் நம்ம பண்ணமோ இல்லையோ அதை பார்த்தவனுங்க பயங்கரமாக வேண்டாம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நம்ம அந்த சேவலை யாரும் டப்னி பார்த்தாலும் அவங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, குடுன்னு உயிர் எடுத்தாங்க. சரி ரொம்ப உயிர் எடுத்தாங்கன்னா சேவலுக்கு கொடுத்துடணும், இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துன்னு போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற பசங்க எடுத்துகிட்டு போய் தொலைறான்னு சொல்லிட்டேன். எடுத்துன்னு போயிட்டு அவனுங்க போயிட்டு டிக்கெட்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா சேவலையும் கிளியர் பண்ணிட்டாங்க, போய் சேர்ந்துச்சு. போயிட்டா அந்த மாதிரி சின்ன விடையிலேருந்து நம்ம வளர்த்தோம்னா அதுக்கு தேவையான போன் கெப்பாசிட்டி, கால்சியமு, விட்டமின், மினரல் எல்லாமே அது உடம்புக்கு கிடைச்சிதுனாக்கா எந்த தயாரும் தேவையில்லை. புரியுதுங்களா? வெறும் தண்ணியில் மட்டும் போட்டு முக்கி எடுத்து கழுவி அழகாக காலத்தில் கொண்டு போய் சண்டைடுறோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சி. நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செஞ்சு பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பின்ன நம்ம இந்த மாதிரி ரியலாக பண்ணி சில இடங்களில் சாதனை பண்ண விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்க வீடியோ உங்களுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சாயங்காலம் வரைக்கும். அதனால் எனக்கு வேலைக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு தீன் அழகாக கூண்டில் போட்டுட்டு வேலைக்கு போய்ட்டு நான் அழகாக. அதனால் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம போகிற விஷயங்கள் வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்றது வந்து தெரியணும். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம என்ன தான் எம்பிபிஎஸ் டாக்டரே படிச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து டீல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஊசி எப்படி பண்ணணும், எப்படி பிடிக்கணும், எதோஸ்கோப் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களை விட மூத்த டாக்டர் உங்களுக்கு முன்னாடி கோட்டையை போட்டிருப்பார் இல்லையா, அவர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்படிலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படித்த அறிவு எப்படி இருக்கும், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். அப்புறம் தான் வந்து அவர் வந்து இவர் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்து பாக்கெட் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதே மெத்தட் தான் இது. என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் சில பேர் சொல்கிற விஷயங்கள், சில பேர் செய்கிற விஷயங்களை பார்த்து இல்லை கற்றுக்கிட்டா தான் நமக்கு வந்து இதுதான் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும். அப்புறம் நீங்கள் படித்த அறிவை வச்சு கலந்து கட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு ஓரளவுக்கு ஸ்டடி பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டு விடுங்க, இல்லைன்னா ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் தாதாபாய்.